வணக்கம். நான் திலகவதி பழனி. தேசிய விருது பெற்ற முதல் கட்டை கூத்து பெண் நடிகர். தெருக்கூத்து நிறைய பிரபலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டை கூத்தும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டை கூத்து கலை கட்டையால செய்யப்பட்ட ஆடை அணிகளை அணிந்து கொண்டு ஆடுவதால் இதுக்கு கட்டை கூத்துன்னு பேர் இருக்கு. கட்டைனா உட்டு. சோ நம்ம கிளாஸ் ஒர்க்கு இந்த உட்டுல செஞ்சு அதனுடைய காஸ்டியூம்ஸ் தான் நம்ம நிறைய அணிந்து இந்த கட்டை கூத்து கலையை செய்வோம். இது திருவிழா காலங்கள்ல ஒரு வில்லேஜ்ல எந்த வில்லேஜ்ல கேக்குறாங்களோ அந்த வில்லேஜ்ல இரவு முழுக்க இந்த நாடகம் நடைபெறும். இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இந்த கட்டை கூத்து கலை நிகழும். இதுல 15 இருந்து 18 நடிகர்கள் சேர்ந்து இந்த மகாபாரதத்துல ஒரு எபிசோடு எடுத்து செய்வாங்க. இதுல நான் எப்படி முதல் கட்டை கூத்து பெண் நடிகரா ஆனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் மட்டுமே நடத்தி வந்த இந்த கட்டை கூத்து கலையில பெண்களும் நடிக்க முடியும்னு என்னுடைய குரு மிஸ்டர் பி ராஜகோபால் சார் அவருடைய முயற்சியில தான் நான் ஒரு பெண் கட்டை கூத்து கலைஞரா இப்ப இருக்கிறேன். இந்த கட்டை கூத்து கலைய பாரம்பரியமா நடத்துவது மட்டும் இல்லாம இதன் மூலமா நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடின் கீழ நான் நிறைய சமூக ரீதியான நாடகங்கள் செஞ்சுட்டு வரும். இந்த கட்டை கூத்து கலை மூலமாக தொழுநோய் பற்றின விழிப்புணர்வு நாடகங்கள், ஆண் பெண் சமத்துவம், போதைப் பொருட்களை பத்தி, குழந்தை திருமணங்களை பற்றி, கொரோனா காலங்கள்ல கொரோனா அப்புறம் அதனுடைய வேக்சினை பத்தி, அனிமியா பத்தி, இப்படி நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி சதுப்பு நில இடங்கள பத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம இந்த கட்டை கூத்து மூலமாக செஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அசர் நிறுவனம் எனக்கு இந்த வெப்பத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொடுத்திருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு கட்டை கூத்து நிகழ்ச்சியை நம்ம செய்யறோம். இந்த கட்டை கூத்து நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களுக்கும் சரி, நம்ம சமுதாயத்தின் அக்கறையுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதனுடைய வெளிப்பாடுகள் கண்டிப்பாக புரியும் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இந்த வெப்பத்தின் வெறியாட்டம் என்னும் கட்டை கூத்து நிகழ்ச்சி மூலமாக ஏன் நம்ம பூமி இவ்வளவு வெப்பமாதலா இருக்கிறது, அதுவும் இல்லாம இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சா நம்ம அடுத்த தலைமுறை இவ்வளவு வெப்பத்துல இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்றத இந்த நாடகத்தின் மூலமாக நாங்க செய்ய இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.